ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அஜித் சாரோட பிஆர்ஓ மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூவில் அஜித் சாருக்கு விஜய் கால் பண்ணி விஷ் பண்ணாரு அப்படின்னு செம்மையான நியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்டு நம்ம தலை அஜித் சார் இப்போ கார் சாம்பியன் ஆனதுக்கும் அண்டு தலை அஜித் சாருக்கு பத்மபூஷன் அவார்டு கிடைச்சதுக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய அரசியல் தலைவர்கள் செம்மையான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நிறைய பேர் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்தது. இப்ப நம்ம சுரேஷ் சந்திரா சாரே அதை அபிஷியலாவே சொல்லிட்டாரு. நடிகர் விஜய் அவர்கள் கார் ரேஸ் சாம்பியன் ஆனப்ப ஃபர்ஸ்ட் அஜித் சாருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப பத்மபூஷன் கிடைச்சப்பையும் உடனே விஜய் சார் அஜித் சாருக்கு போன் பண்ணி விஷ் பண்ணாரு. அவங்களுக்குள்ள ஒரு செமையான நட்பு ஒண்ணு இன்னமும் நல்ல பலமா இருக்கு. அதனால எந்த ரூமரையும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி நல்லா ஆணித்தரமா சொல்லியிருக்காரு சுரேஷ் சந்திரா அவர்கள். இப்ப ரெண்டு ரசிகர்களுக்குமே அது ஒரு நெகிழ்ச்சி தருணமா இருக்கு. ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய அரசியல் தலைவர்கள் விஷ் பண்ணும்போது இப்ப நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் தலைவராகவும் இருக்காரு அண்ட் நடிகராகவும் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் விஷ் பண்ணிருக்கணுமே அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் நடிகர் விஜய் அவர்கள் போன் மூலமா நம்ம அஜித் சாருக்கு விஷ் பண்ணிருக்காரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இன்னும் செம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. கண்டிப்பா ஏகே ரசிகர்களும் அண்ட் விஜய் ரசிகர்களும் செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பாங்க. அண்ட் இப்ப விடாமுயற்சி படத்துக்கு அவங்களும் செம்மையா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த நியூஸ் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஜித் சாருக்கு விஜய் சார் போன் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.